ஹாய்க்கா, இந்த வாரம் ஃப்ரைடே நம்ம என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கோம்? எப்பவும் போல யூஷுவல் தானா? எப்பயும் போல யூஷுவல் தான். ஆனா வந்துட்டு என்ன டிஃப்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொக்கோ பித் பிரிக் போன தடவை பாத்துருக்க மாட்டீங்க. ஆமா, பெருசு. இந்த தடவை வந்து பிரிக் வந்திருக்குங்க. ஓகே, பார்க்கலாமா? பாக்கலாங்க. அந்த முன்னாடி அடிக்கு. அது என்னென்ன சைஸஸ்ல இருக்கு? என்னங்க சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோ பாருங்க. இது வந்து 5 kg பாரு. இது 5 kg. ஆமா 5 kg பாரு. இது வந்து சின்னது 1 kg. சின்ன பிரிக். ஆமா இது வந்து 1 kg. ஓகே, ஆமாங்க. சோ இந்த வாரம் நம்ம இத வந்து புதுசா கொண்டு வந்திருக்கோம். ஆமா, இல்ல ஆல்ரெடி எப்பயுமே எங்க கிட்ட இருக்கும். லாஸ்ட் வீக் இல்ல, நம்ம 2 மந்தா வந்து எங்க கிட்ட ஸ்டாக் இல்ல. சரிக்கா, வேறக்கா? இப்ப வந்து ஸ்டாக் இருக்குங்க. இது இனிமேல் வந்து எப்பயுமே தொடர்ந்து கிடைக்கும் எங்க கிட்ட. கான்டாக்ட் பண்ணாலும் டெலிவரியும் பண்ணுவீங்க? ஆமா, டெலிவரி பண்ணுவோம். ஓகே, என்னென்ன தேவைன்றத டெலிவரி பண்ணுவோம். மண்ணு மூட்டை இருக்குங்க. மண்ணு மூட்டை 100 ரூபாய் தான். அகைன் வந்து பாத்தீங்கன்னா பாட்டு எப்பயும் போல பாட்டு எல்லாமே எடுத்து வந்திருக்கோம் நாங்க. எல்லா சைஸ்லயும் பாட்டு இருக்கு. சின்ன பாட்டு 18 16 இதை விட பெருசு வேணும் 22 இன்ச் வேணும்னு பாத்தீங்கன்னா கடையில இருக்குங்க. வேணும்னா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து டெலிவரியும் கொடுப்போம். சோ இங்க இருக்கிறத விட பெரிய சைஸ்மே நம்ம கிட்ட அவேலபிளா இருக்கு. இருக்கு. சோ நம்ம ஷாப் வந்தா எடுத்துக்கலாம். ஷாப் வந்தா நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். வீட்டுக்கு டெலிவரி கொடுக்கணும்னா டெலிவரியும் கொடுப்போங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ நியூவா அந்த செராமிக் பாட் எடுத்துட்டு வந்திருக்கோங்க. கேட்டஸ் வெரைட்டி இன்டோருக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்கும். டேபிள்ல ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிள் பிரைஸ்ல தான் கிடைக்கும். இந்த மாதிரி பாட்டே உங்களுக்கு வந்து 250 சீப் தான். இதெல்லாம் வெளியில பாத்தீங்கன்னா ரேட் ஜாஸ்தி தான் இருக்கும். இது வந்து மினிமம் 250 200 அந்த மாதிரி ரேஞ்ச்ல தான் கிடைக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே இந்த மாதிரி பாட்லாம் பாத்தீங்கன்னா 120 தான். டிஃபரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஆமா, டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் அகைன் வந்து பாத்தீங்கன்னா வித் பிளைட்டோடையும் கிடைக்குது. செராமிக்லயே பாத்தீங்கன்னா வித் பிளைட். இருங்க வேற ஒரு குறைஞ்சிர போது பாத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி இதுலயும் வருது. இந்த மாதிரி பாட்டம்ல வந்துட்டு ஆமா ரேட் வச்ச மாதிரி. ஓகே, இருக்கும். நல்லா இருக்கும் உங்களுக்கு. கீழே வந்துட்டு தனியா பிளேட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இதுலயே செட்டிங்கா வந்துரும் உங்களுக்கு. நல்லா இருக்கும். இது மினிமம் பாத்தீங்கன்னா 240. இதுவும் 240 தான். ரெண்டுமே வந்து ஒரே ரேட்டு தான் வருங்க. சோ நார்மலான பாட்டை விட இந்த டேபிளுக்கும் கொஞ்சம் அட்ராக்டிவா. ஆமா, கொஞ்சம் அட்ராக்டிவாவும் இருக்கும். கொஞ்சம் நல்லா அழகா இருக்கும். பார்க்க நீட்டா இருக்கும். இப்போ நம்ம வச்சிருக்கிறது என்னதுக்கா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்னோட பீஸ்ங்க. இது ஃபேஸ் கட்ல பாட். ஆமா, பீஸ் பாட். இது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கிடையாது, ஃபைபர் வுட். இது ஃபைபர் FRB ஃபைபர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாட்டு. இது வந்து கீழே போட்டாலும் உடையாது. வெயில்ல வச்சீங்கனாலும் ஃபேட் ஆகாது உங்களுக்கு. நல்லா இருக்கும் உங்களுக்கு. பாக்குறதுக்கே வந்து நல்லா லுக்காவும் இருக்கும். இதுல வந்து என்னன்னா நல்லா ஹைட்டான பிளான்ட் ஜிசி ஸ்னேக் வெரைட்டி. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த நம்ம அக்லோனிமா பிளான்ட் ஹைட்டா வளர்றது எல்லாமே வந்துட்டு இதுக்கு வந்து சூட் ஆகும். நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு வந்து. ஓகே, சேம் இதுவும் அதேதானா? ஆமா, இதுவும் அதேதாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேட்டஸ் வெரைட்டி கூட கொண்டு வரோம். ஆமா, அந்த இருக்கு பாருங்க. கேட்டஸ் வெரைட்டில அந்த இருக்கு பாருங்க. கேட்டஸ் கொண்டுட்டு வரோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா களஞ்சியம் பிளான்ட். என்னதுக்கா? களஞ்சியம் சொல்லிட்டு பிளான்ட் இதெல்லாம் கொண்டு வரோம். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இப்ப சீசன் வெரைட்டி. இது எல்லாமே இண்டோர்லயே பூ பூக்கக்கூடிய வெரைட்டி. இது ரொம்ப அழகா இருக்குங்க. இது எல்லாமே குரோட்டன் வெரைட்டி. இது வந்து முராயான்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட். இது வந்து பாத்தீங்கன்னா பெருசுலயும் இருக்கு, சின்னதும் இருக்குங்க. இது தமிழ்ல வந்து மதுக்காமணின்னு சொல்லுவாங்க. இதுல குட்டி குட்டியா ஃபிளவர் வரும். நல்லா வந்து வாசனையாவும் இருக்கும். ஆமா, அந்த கிரீன் கலர்ல இருக்குல்ல அந்த பிளான்ட். ஓகே, குட்டில பாக்க இந்த வெந்தய செடி மாதிரி இருக்கு. என்னங்க? வெந்தய செடி மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, அது அப்படிதாங்க இருக்கும் உங்களுக்கு. இது எனக்கு ரொம்ப குட்டியா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கேட்டஸ் வெரைட்டி. கேட்டஸ் நம்ம வெளில பாத்தீங்கன்னா கேட்டஸ் எல்லாம் செட் பண்றதுக்கு இண்டோர்லயே வச்சுக்கலாம். பாக்க ஐஸ்கிரீம் கப் மாதிரி இருக்கு. ஆமா, அழகா இருக்கும். இது கீழே ஹோல் பண்ணணும் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. கேட்டஸ்க்கு வந்து நம்ம தண்ணியே ஊத்த போறது இல்ல. அதனால கீழே வந்து ஹோல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அழகா இருக்கும். ஆமா, நிறைய இருக்கு. என்ன மெட்டீரியல் இது? இது வந்து பிளாஸ்டிக் தாங்க. நார்மல் பிளாஸ்டிக் தான். என்ன பிரைஸ்ல கிடைக்கும்? இது வந்து 30 ரூபாங்க ஒரு பாட்டு. 30 rupees. இப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா போன தடவை பாத்திருக்க மாட்டீங்க, தென்னை மரத்துக்கான உரமும் நாங்க கொண்டு வந்திருக்கோங்க. இது அகைன் தென்னை மரத்துக்கு மட்டும் இல்லாம காய்கறி பிளான்ட் ஆர்கானிக்கா நீங்க போடணும்னு நினைச்சீங்கன்னா இது வந்து இது போட்டுக்கலாம். நீங்க வந்துட்டு காய்கறி செடி பூச்செடி எல்லாத்துக்குமே போடலாம்.
நல்லா கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாத கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணாம பியூர் ஆர்கானிக்கா போன் மில்லு, எப்சம் சால்ட், சீவீடு, பயோமிக்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஆர்கானிக் உரங்கள்லாம் மிக்ஸ் பண்ணி கலவை உரம் மாதிரி வந்திருக்குது. இது தென்னை மரத்துக்கு போடலாம், கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி எல்லா பிளான்ட்டுக்குமே வெஜிடபிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் நீங்க. உங்களோட பிராண்டா? ஆமா, நல்லா இருக்குங்க. இது வந்து கிலோ வந்து 80 ரூபா தான் வரும். இது இந்த கீரை வந்து பாத்தீங்கன்னா வெளியில எங்கேயும் கிடைக்காது. சுக்காங்கீரைன்னு சொல்லுவாங்க. இது சீட்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க. இது வந்து குப்பை கீரைன்னு கூட சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. சுக்கட்டி கீரைன்னு சொல்லுவாங்க, சுக்காங்கீரைன்னு சொல்லுவாங்க. யாருக்காவது வேணும்னு சொன்னீங்கன்னா இங்க மார்க்கெட் வந்து வாங்கிக்கலாம். கடையிலயும் இருக்கு, அவைலபிள் இருக்கு. கிடைக்கிறது கொஞ்சம் ரேர். சீட்ஸ் கிடைக்கிறது ரேர். கீரைகளும் கொஞ்சம் வெளியில கிடைக்கிறது ரேருங்க. நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் பழங்காலத்து கீரைகள். இது எல்லாமே அதாவது இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட எல்லா விதமான கீரை சீட்ஸுகளும் இருக்கு. அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, பாலக்கு, பச்சைத்தண்டு, புளிச்சக்கீரை, பருப்பு கீரை, பசலை இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 வகையான கீரைகள் நம்ம கிட்ட கிடைக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிக்கலாம். ஃப்ளவர் சீட்ஸும் அவைலபிள் இருக்குங்க. ஃப்ளவர் சீட்ஸ் வந்து அடுத்த வாரம் உங்களுக்கு ஸ்டாக் இருக்கும் கண்டிப்பா. சோ நீங்க செடியா வாங்கிட்டு போய் வளர்க்கணும் இல்லாம ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா சீடாவே கொண்டு போய் வளர்த்துக்கலாம். சோ சீட்ஸ் வேணாலும் வந்துட்டு நீங்க உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இது என்னதுக்கா புதுசா இருக்கு? இது வந்து ஹியூமிக் ஆசிட்னு சொல்லுவாங்கங்க. MSC பிளஸ், MHC பிளஸ்ன்னு சொல்லுவாங்க. வித் A to Z வரைக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லிட்டர் தண்ணிக்கு 1 டீஸ்பூன் தான் கலந்தா. பிளான்ட்டுக்கு விட்டமின் மாதிரியா? பிளான்ட்டுக்கு விட்டமின் தான், மல்டி விட்டமின் மாதிரி எல்லாமே கலந்த மாதிரி. அதாவது நம்ம பவுடர் டைப்பா கொடுப்போம். அந்த வெர்மி கம்போஸ்ட் கொடுக்கறது, பயோமிக்ஸ் கொடுக்கறது, வேப்பமுன்னா கொடுக்கறது, அந்த மாதிரி இல்லாம இலைகளுக்கு வந்து ஒரு டானிக் மாதிரி, அவங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து டானிக் மாதிரி இது நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒருக்க 10 நாளைக்கு ஒருக்க வந்துட்டு 10 நாளைக்கு ஒருக்க வந்துட்டு 25 லிட்டருக்கு 1 டீஸ்பூன் தாங்க. நல்லா கலந்துட்டு எல்லா செடிக்கும் ஒவ்வொரு மக்கு ஊற்றி விட்டு மேலே ஸ்ப்ரேயும் பண்ணலாம். ஏன்னா பூச்செடி, காய்கறி, மர வெரைட்டி எல்லாத்துக்குமே கொடுக்கலாங்க. இது கொடுக்குறப்ப என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா க்ரோத் நல்லா அதிகரிக்கும். ரெண்டாவது வந்து இலையோட கலர் மாறாது, நல்லா பச்சை பசேர்னு இருக்குங்க. உங்களுக்கு வந்து நல்லா வளர்றதுக்கு ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த வெயில் டயத்தில் நல்லா இருக்குங்க. இது வந்து ஒரு ஊட்டச்சத்து டானிக் மாதிரி செடிகளுக்கு. MHC பிளஸ் இது பேர் வந்துட்டு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய மீலி பக், அதாவது செம்பருத்தியில வெள்ளைப்பூச்சி வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பேக்கெட் வருங்க. ஒரு பேக்கெட் 20 ரூபாய் தான். இது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு பேக்கெட்டு. சாதம் அடிக்கிற கஞ்சி தண்ணியோட ஆட் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்றப்ப பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு ரிக்கவர் ஆகும். உங்களுக்கு ஃபுல்லா எல்லாமே நல்லா போயிடும். வருதோ இல்லையோ மந்த்லி ஒரு டைம் இல்லைன்னா ஒரு 20 days ஒன் டைம் ஆகுது ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா புது டைப் கட்டர் ஒன்று வந்திருக்குங்க. இதுவும் நல்லா இருக்கும். நல்லா ஹெவி டியூட்டி கட்டர். இது வந்து ஒரு கட்டரே வந்து 300 ரூபாய் தான். ஆனா ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாவும் இருக்குங்க. என்ன மாதிரி பிளான்ட்ஸ் கட் பண்ற? பிளான்ட்ஸ்க்கு மட்டும் பிளான்ட்ஸ் வந்து எல்லாமே கட் பண்ணுங்க. மாடி தோட்டத்துல உள்ள எல்லா பிளான்ட்ஸுமே கட் பண்ணோம். மினிமம் வந்துட்டு இவ்வளோ அளவு ஸ்டெம் வரைக்கும் வந்துட்டு நல்லாவே கட் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா ஓபன் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்க, நல்லா இருக்கும். இது குவாலிட்டி வைஸ் நல்ல பெஸ்ட். குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. லாக் வேற இருக்கு. அதுக்கு லாக் இருக்குங்க. நார்மலா வந்துட்டு இல்லாம இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டக்குன்னு ஈஸியா லாக்இன் பண்ணிக்கலாம், ஓப்பனும் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு நல்ல அந்த ஷேப்பும் நல்லா இருக்கும். கட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். நல்ல ஷார்ப்னஸ் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப நல்ல கட்டர் இது. இது என்ன சக்கரையா? எப்பயும் போல வந்துட்டு நம்ம கிட்ட போன தடவை நான் சொல்லியிருப்பேன், போன் மில்லு, எப்சம் சால்ட், DAP, சீவீடு, NPK இது எல்லாமே இந்த வாரமும் அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட. ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விதமா இது இருக்குங்க உங்களுக்கு. DAP வந்து பூச்செடிக்கு, சீவீடு, NPK வந்துட்டு காய்கறி செடிகளுக்கும். போன் மில் வந்து கால்சியம் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி. கால்சியம் கண்டென்ட் ஜாஸ்தின்றப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க என்னன்னா பிஞ்சிலேயே வந்து காய் வெம்புது, ஒரு மாதிரி வந்து சின்னதா வந்து சூம்பி போய் வெம்பி போய் விழுகுது சொல்லுவாங்க. அதுக்கு வந்து போன் மில் கொடுக்கலாம். போன் மில் கொடுக்கலாம். அகைன் வந்து பாத்தீங்கன்னா மீன் அமிலமும் கொடுக்கலாம். இது ரெண்டும் கொடுக்குறப்ப வந்து காய் வந்து நல்லா பெருசாக்கி கொடுக்கும். ரொம்ப சூம்பல் தன்மை வராது. சின்னதா இருக்கிற காய்கள்லாம் வந்து நல்லா பெருசாக்கி கொடுக்குங்க.
நல்லா இருக்கும். ப்ரோ இது என்னது, இதை எதுக்காக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் செடிகளுக்கு? ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப மேல வந்து வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் அடிச்சிருப்பாங்களே, அதுல வந்து நம்ம நார்மலா தொட்டியோ பேக் அடியில வச்சோம்னா அதுல வாட்டர் ப்ரூஃப் வந்து தண்ணி நீக்க வாட்டர் ப்ரூஃப் வந்து எடுத்துட்டு இருக்கும். வருஷத்துக்கு ஒரு டைம் வாட்டர் ப்ரூஃப் நாங்க பண்ற மாதிரி இருக்கும். இதுல ட்ரெயின் செல் மேட் போட்டோம்னா இல்ல தண்ணி கீழே போய் ட்ரெயின் ஆகிடும் உங்களுக்கு. அது உங்களுக்கு வந்து மாடி சேஃப் ஆயிரும். பேக் உங்களுக்கு வந்து நல்ல லைஃப் வரும். இப்போ ஒரு 6 வருஷம் 7 வருஷம் சொல்றோம்னா இந்த மேட்டை போட்டு வச்சோம்னா ஒரு 7 வருஷத்துக்கு மேல கூட நம்ம பாத்துக்கிற பொறுத்தளவு இருக்குது. ஓகே, சோ பேக் வச்சு வைக்கும் போது மாடியில நம்ம இதை வச்சுட்டு இதுக்கு மேல வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ அதுக்காக யூஸ் பண்றது. அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தொட்டியா பேக்னு கிடையாது, நம்ம தொட்டி கட்டி எதுனாலும் சரி வச்சுட்டு மேல வச்சா வாட்டர் ப்ரூஃப் மாடி கொஞ்சம் லைஃப் சேஃப்டி வரும். ஓகே, இது வந்து நம்ம கிரீன் கலர் சேனட்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 50% இது வந்து சன்லைட் ஓவரா படுது அப்படின்னா இது வந்து ஃபுல்லா மாடி ஃபுல்லா டவர் பண்ணிட்டு அதுல இது பண்ணோம்னா நம்ம வெயில் வந்து கொஞ்சம் வெயில் வந்துட்டு குறையும். வெயில் வந்து கொஞ்சம் குறையும். நமக்கு செடி கொஞ்சம் ஹெல்தியா இருக்கும், சேஃபா இருக்கும் சம்மர் சீசனுக்கு. இது என்னது ப்ரோ? இது வந்து சீலிங் ட்ரே. நம்ம நார்மலா கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகா இது மூணுத்தையும் வந்து ஒரு 2 வாரத்துக்கு நாத்து மாதிரி விட்டுட்டு இதுல வந்து நாத்து வேணும்னா மண்புழு உரம், கொக்கோபீட் பவுடர் இது 2 மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு குழியிலையும் ஒரு 2 விதை போட்டுட்டோம்னா ஒரு 2 வாரம் கழிச்சு நம்ம எடுத்துட்டு நம்ம பெரிய பேக்ல இந்த மாதிரி பேக் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பேக்ல நம்ம வந்து ஒரு 2 செடி எடுத்து நம்ம வந்து நட்டுக்கலாம். இது வந்து மைக்ரோவன் ட்ரேன்னு சொல்லுவாங்க. இது வந்து தானிய விதைகள்லாம் வந்து இதுல போட்டோம்னா அதாவது ஒரு வாரத்துக்கு அறுவடை. தானிய விதைகள் எல்லாமே இதுல போட்டோம்னா இது மைக்ரோவன் ஈவன் மாதிரி அந்த மாதிரி ஒரு வாரத்துக்குன்னா இது வந்து இதுல தானிய விதைகள் போட்டு ஒரு வாரம் தேவையான கீரை எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. என்ன பிரைஸ் வரும்? இது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 150 இருந்து 120 அந்த மாதிரி வருது. 150. ஆனா இது வாங்கினா நமக்கு லைஃப் லாங் நம்மளுக்கு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டைம் தான் யூஸ் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம இதுலயும் போட்டுக்கலாம், இதுலயும் போட்டுக்கலாம். இதனால பிளாஸ்டிக் குவாலிட்டி கம்மியா? பிளாஸ்டிக் குவாலிட்டி கிடையாது, இது வேற இது வேற. இது வந்து பிளாஸ்டிக். இது வந்து நம்ம வந்து என்ன பிளாஸ்டிக் இல்ல, பிளாஸ்டிக் தான். இது பிளாஸ்டிக். இது நம்ம வந்து தொட்டி இந்த இது பாத்தீங்களா அந்த திக்னஸ் வரும். இது நம்ம லைஃப் லாங் ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு. இதை வாங்குறதோட இது நம்மளுக்கு பெஸ்ட் தான் இது.